நீங்கள் அனைவரும் நாராயணா கோவிந்தா கோவிந்தா பகவானே சுகமாக வாழ வேண்டும். அனைவரும் போனால் போயிட்டு பல்லாதக்கா பல்லாதக்கா போ உள்ள போ. ஐயா வெள்ளச்சால் அழியாது, வெள்ளத்தை அழியாது, சொந்தங்களால் வேகாது, கொள்ளச்சால் முடியாது, ஒருவருக்கு குளித்தாலும் நிறுவனம் குளிவராது, கல்லறிக்கோ பயமில்லை, காவலருக்கோ மிக எளிது. அப்பேற்பட்ட கல்வியை கற்றுவது கலந்தார்கள் அமரக்கூடிய சபை. இப்பேற்பட்ட சபையில் ஏதாவது விளக்க
விளக்கமா புரிஞ்சுதா இல்ல? ஐயா நீங்க யாரு, எந்த ஊரு, உங்க பேரு சொன்னாலும் தெரியுங்க. சொன்னாதான் தெரியும். விவரமா சொல்ல வேண்டாம். ஏழ்மலை ஐயா புடவி சூழ் படமி செய்விடம் மேற்கொள் படமி சாந்தி கேக்குறாரு. ஆமா சொந்த தங்கச்சில கம்மியாச்சு இருந்தா போதா மூஞ்ச துணி போட்டுருங்க. துணி போட சாந்தி தெரியுமா? மூணு தானே தங்கச்சி தருமா? ஆமா மூணு துணி போட்டா தேசந்திரியா இருப்பீங்க. ஐயா மூணு துணி போட்டு இனிச்சு அப்படி எடுத்துங்க. ஐயா பாட்டுக்கு பரவாயில்ல கம்மியாச்சு பேசாம நீ சொல்றது எனக்கு அப்படியே தெரியுது. விபரமா எழுதி வச்சிருக்கிறார் தேவந்துள்ளார். பஞ்சவர்க்கு ஆகவே பாரதமும் பூமி பாரதி கட்சி மன்னாரம் வச்சு பாதுகாக்கும் பரிபூரணம். பஞ்சவர்க்காகவே பாரதமும் பூமி பாரதி கட்சி மன்னாரம் இந்த 16 லோகமும் குச்சியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம். பஞ்சவர்க்காகவே பாரதமும் பூமி பாரதி கட்சி மன்னாரம் இந்த 16 லோகமும் குச்சியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம். பஞ்சவர்க்காகவே பாரதமும் பூமி பாரதி கட்சி மன்னாரம் இந்த 16 லோகமும் குச்சியிலே வைத்து பாதுகாக்கும் பரிபூரணம். மரமண்டலம் பிற்பத்திர அரசை சிரமங்களோ மரமண்டலம் பிற்பத்திர அரசை சிரமங்களும் பார்வதியா சாமம் வைத்தவா பொல்ல பாதிகாரிகளை வைத்தவா சுருக்கமா ஒரே பேரா இருக்கணும். திருப்பதி மலை மேல அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ நமோ நாராயண நந்தம்பா இது முதல் சொல்ல தத்தப்புதான் சொல்றேன். அவர் தத்தாபுத்தான்றாரா? எதற்காக நான் கண்ணனா பிறந்த காரணம்? எதற்காக? இந்த பூமி பாரம் தீர்க்க வேண்டும். என்னுடைய தங்கை பார்வதிக்கு உதிரக பாலத்திற்கு உதிர சாதிக்க வேண்டும். அதற்காக வேண்டி பார்க்கடலை வரவழைத்து அளவில்லா பசு கூட்டங்களை விற்பனை செய்தேன். அதன் பிறகு அஷ்டவசிக்களில் ஒருவனை அழைத்து தோணனை வரவழைத்து நந்தகோபனாக பிறக்க செய்தேன். தோணனுடைய மனைவி தரை அழைத்து அசோதியாக பிறக்க செய்தேன். அதன் பிறகு காசிவரை வரவழைத்து பசுதாவராக பிறக்க செய்தேன். காசிவனுடைய மனைவி திதி அதிதி தேவகி ரோகிணியாக பிறக்க செய்து காது வருடம் ஆவணி மாதம் திங்கட்கிழமை அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கம்பெனி சிறைச்சாலையில் நான் 8வது பிள்ளையாக பிறந்தேன். 8 போரு 8 10 நீ குட்டி சவரா போடுவேன். முதல்ல என் வீட்டு எட்டி போடுவாங்க. 8 போடுறா இருடா 8 பாக்குற ஒரு குட்டி சவரா யாரோ தோப்பலாம் கம்மிடுறா. ஐயா ஏறு எட்டி பாத்துங்க கூட அந்த வீடு இப்ப சீட் போட்டு வீடு கட்டினான். இப்ப வந்து எட்டி பார்த்தாங்க அந்த சீட் எடுத்துட்டு இது வரை ஒட்டு வரலாம் பாக்குறேன். நானு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏண்டா
என் பெரிய பொண்டாட்டி அனுப்பிட்டுமா? என் பெரிய பொண்டாட்டி மூஞ்சாயா அது அனுப்பு. ஒரு 4 மணி நேரம் அனுப்புங்க. அது போதும் 4 மணி நேரம் அனுப்பினா போதும். ஆமா. என்ன இருக்கிற பொருளுக்கு பொருள் பாதுகாக்கணும். காப்பாத்தணுமா அவன்? அதனால தூங்கணும். அந்த அப்பதான் பொருள் ஆமா. பாதுகாக்கணும். சரி அப்படி 8வது பிள்ளையாக நான் பிறந்து 8 வயதில் என்னுடைய அம்மா கம்சனையும் கொன்றேன். கம்சனை கொன்றதால் சராசந்தன் என் மீது போர் தொடுத்தான். சராசந்தன் கம்சனுக்கு பெண் பார்த்தான். சராசந்தன் ஏ கண்ணா, என்னுடைய மருமகனை நீ மடித்து விட்டாய், உன்னை லேசாக விட மாட்டேன் அப்படி என்று என் மீது போர் தொடுத்தான். சராசந்தனும் நானும் யுத்தம் செய்து சராசந்தனுக்கு பயந்து 18 முறை புலிமுது கொடுத்து ஓடி வந்தேன். ஒரு வேளை நான் புலிமுது கொடுத்து ஓடி வந்தான். ஒரு தடவை புறமுது ஓடி 23 அக்ரோண சேனையை மடித்தேன். அது போல 18 முறை புறமுது கொடுத்து ஓடி வந்தேன். அப்ப 18 23 43 கணக்கு தெரியல. பகவா சராசந்த நாட்டுல 414 அக்ரோண சேனையை சராசந்த நாட்டுல தீர்த்தார் பகவான். ஆவி பருவத்தில் விடு, சபா பருவத்தில் எடுத்து பார். பூமி பாரம் நீ சொல்ற மாதிரி சராசந்த நாட்டிலே தீர்த்து விட்டேன். 414 அக்ரோணி சேனை. 414 அக்ரோணி சேனை எங்க இருக்கு? துரியோதனகிட்டையும் பாண்டவர்கிட்டையும் எத்தனை அக்ரோணி சேனை இருக்கு? 18 அக்ரோணி சேனை. நான் நினைத்தால் கண்ணை மூடி கண்ணை துவப்பதற்குள் கீழ்மண் மேல்மண் ஆக்குவேன், மேல்மண் கீழ்மண் ஆக்குவேன். ஏன் விட்டு வச்சுக்கிறேன் தெரியுமா? யார் யாரு கையில மாலை வேண்டும் என்று விதிச்சார, அதனாலதான் விட்டு வச்சிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் சராசந்தனுக்கு பயந்து ஆழியாகிய சமுத்திரத்தில் ஓடி பதுங்கினேன். அக்னி பாலத்தை விட்டு கலக்கினார். கடல் கொதித்தது. அதன் பிறகு அந்த ஆழியாகிய சமுத்திரத்தில் திப்பையான ஒரு இடம், கிழக்கு மேற்கு 13 காத யோஜனை தூரம், தெற்கு வடக்கு 11 காத யோஜனை தூரம், சங்கு துவாரகை அரிதுவாரகை ஏற்பாடு செய்து தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஐவர் ராஜாக்கள் என்னை தேடி வந்தார்கள். என்னப்பா என்ன தேடி வருகிற, என்ன காரணம் அப்படி என்று கேட்டு, மாமா எனது தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து விட்டார், சொர்க்கம் சேர வேண்டும், அதனால் நாங்கள் ராஜசூயாவை செய்து முடிக்க வேண்டும். எப்படி ஆரம்பிப்பது, எப்படி முடிப்பது, ஏதுவான வழி சொல்ல வேண்டும். மாமா அதான் உன்னை தேடி வந்தேன். ஆமா தத்ரமுஷன் நாய ராஜசூயாக செய்வதுன்னா சொன்ன லேசான காரியமா? அதான் வாயால சொல்வதற்கு கூட அருகது கிடையாது. ஆமா, குந்த குடிசை கிடையாது, குடிக்க கஞ்சி கிடையாது. நீங்க போய் ராஜசூயாக செய்ய போறீங்க தத்ரமுஷன் நாய அப்படின்னு. மாமா அது எனக்கு தெரியாதுயா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ராஜசூயாக செய்து முடிக்க வேண்டும். சொல்லு மாமா ஏதுவான வழின்னா. இதுதான் சரியான நேரம் சராசந்தனை மடிப்பதற்கு. அப்ப சராசந்தனை மடித்தால் ராஜசூயாக செய்து முடிக்கலாம். என்னையா மொட்டை தலைக்கு மோயங்காலுக்கு முடி போடாத. எங்க அப்பாவுக்காக நாங்க ராஜசூயாக செய்ய போறோம். சராசந்தனை மடித்தால் ராஜசூயாக செய்யலாம் சொல்லுங்க. சம்பந்தமே கிடையாது. என்ன மாமா அப்போ நான் கேட்ட தர்மராஜாவை, சத்ரமுஷன் நாய உங்களை போலவே நரமேதையாகம் செய்வதற்கு. நரமேதையாகம் என்ன? மனிதர்களை போல அரசர்களை பிடித்துக் கொண்டு வந்து அவருடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய காளிகா தேவிக்கு பலி கொடுக்க வேண்டும். அதனால 364 அரசர்களை பிடித்து சிறையில் அடைக்கல அம்ராதோனியில வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆமா, எந்த நாட்டிற்கு செல்கின்றானோ அவன் கண்ணுக்கு அழகா தெரியக்கூடிய பெண்ணை 200 பெண்களை பிடித்து சிறையில் அடைத்து விட்டார். அப்போ சராசந்தனை மடித்து ராஜாக்களை விடுதலை செய்து அவங்க நாட்டுக்கு அனுப்பி அதன் பிறகு நீங்கள் தேசங்கள் சென்று பொன்பொருளை சேகரித்து யாகத்தை ஆரம்பித்து முடிக்க வேண்டும். உங்களால முடியுமா? நீ என்ன சொன்னாலும் கேட்கறமா? இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நான் நினைத்து பீமஜேன நட்டுடன் துணை கொண்டு மூவரும் பிராமண வடிவம் பூண்டு